காடுகளையும் இருளையும் கவசமாய் தரித்து பரம்பு தாக்குதலை தொடுக்க இரவிலும் இருள் நெருங்காத நகரத்தின் மடியில் வாழ்ந்த சேரர்கள் தடுமாறி கொண்டிருந்தனர். செம்மலையின் வலப்பக்கத்தில் பன்றியின் கிரீச்சிடல் கேட்க ராசசிம்மன் ஆசனத்திலிருந்து எழுந்தான். இரவு முழுதும் இது போன்று அலைய வேண்டுமா என்ற களைப்பு மனதில் தோன்றியது. நேருக்கு நேர் போரிடுவதில் இணையற்றவன் என்ற பெயர் பெற்றவன் ராசசிம்மன். ஆனால் வியூகமற்ற தாக்குதல்களுக்கு உள்ளாவது இதுவே முதல் முறை. அதுவும் பரமின் தாக்குதல்கள் மனிதர்கள் இதுவரை அறியாவண்ணம் இருந்தது. நானும் வரட்டுமா என்றான் சுகேசன். நான் பார்த்து கொள்கிறேன், எல்லைகளை பாதுகாத்திரு என்ற ராசசிம்மன் குதிரையில் ஏறி மீண்டும் அம்புகள் வரலாம், கேடய படையை ஆயத்தமாய் இருக்க சொல் என்று கூறிவிட்டு குதிரையை நகர்த்தினான். அனைத்து புறங்களிலும் அம்புகளை செலுத்தி முன்னேறி பெருத்த சேதத்தை பரம்பினர் விளைவித்து கொண்டிருக்க உடலில் சொருகிய வாளை திருப்புகையில் ஏற்படும் வலியின் உச்சத்தை ஏற்படுத்த முடியன் முடிவு செய்தான். சேரவேந்தனின் கூடாரத்தை எத்திசையில் இருந்தும் எளிதில் அணுக முடியாதவாறு சமவெளியின் நடுவில் வலுவான காவலுடன் ராசசிம்மன் அமைத்திருந்தான். பரம்பு படையின் முன்னிலையில் இருந்த முடியன் நெருப்பு அம்பு ஒன்றை தொலைவில் இருந்த பெரிய கூடாரத்தை நோக்கி எய்ய சேரவேந்தனின் கூடாரம் தீப்பற்றியது. அடுத்த கணம் முடியன் சீழ்க்கையை வெளிப்படுத்த பரம்பு படை பின்னேற துவங்கியது. வேகமாக வந்து கொண்டிருந்த ராசசிம்மனுக்கு பன்றியின் கிரீச்சிடலும் சேரப்படையின் அலறலும் கேட்க பன்றி நுழையாமல் இருக்க என்ன செய்வது என எண்ணியவாறு குதிரையை விரட்டினான். ஆனால் படையின் நடுவில் அலறல் கேட்க ஏதோ தவறென உள்ளம் உணர்த்துகையில் சேரவேந்தனின் கூடாரம் தீப்பற்றி எரிய துவங்கியது. தலையில் பேரிடி இறங்கியதை போன்று அதிர்ந்த ராசசிம்மன் மிக வேகமாக குதிரையை விரட்டி நெருங்க சேரப்படை வீரர்கள் சிதறி ஓடுவதும் சிறிய படை ஒன்று பின்னேறி செல்வதையும் கண்ட கணத்தில் பரம்பினர் ஊடுருவி தாக்கியுள்ளனர் என்பதை உணர்ந்தான். உயிரை உருவி எடுத்தது போல் நடுங்கி போனான். ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் தங்கியிருக்கும் சமவெளியை சிறிய படையொன்று இவ்வளவு தூரம் ஊடுருவி விட்டு பின்னேறுவதை கண்டவன் வெறி பிடித்தவன் போல் அவர்களை மீள விடாதீர்கள் என்று கத்த சேரப்படையினர் மீண்டும் ஒன்றிணைய துவங்கினர். பரம்பு ஏதோ ஒரு விதத்தில் சூழ்ச்சி செய்யும் என்றெண்ணி ராசசிம்மன் சேரவேந்தனை பெரிய கூடாரத்தில் தங்க வைக்காமல் தனது கூடாரத்தில் தங்க வைத்திருந்தான். எனவே பற்றி எறியும் வேந்தனின் கூடாரத்தை பற்றி சிந்திக்காமல் பரம்பு வீரர்களை நோக்கி குதிரையை விரட்டினான். அனைத்து அம்புகளையும் எய்து முடித்திருந்த பரம்பு வீரர்கள் வேகமாக பின்னேறும் போது சமவெளியில் இருந்த தீப்பந்தங்களை எடுத்தனர்.